கீழே பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி வானம் இருட்டிட்டு இருக்கா. சரி, மணி 3:30 தான் ஆக போகுது. மழை நல்ல வேலை துணி எடுத்துகிட்டு போயிட்டு வடைக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்த்து பண்ணுறாரு. ஆனால் என்னங்க நான் செய்யல, உங்கள் பிள்ளை தான் சொல்கிறாரு. சொல்லுங்கள், என்ன பண்ணுறது, இது லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி வானம் இருட்டிட்டு இருக்கா. சரி, மழைக்கு டீ கூட வடை இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. அது சடனாக பிளான் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சுடு தண்ணியில் எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்க? என்ன கொஞ்ச நேரமா? மணி 3:30 தான் ஆக போகுது. மழை நல்ல வேலை துணி எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். இப்போது வடைக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு. அதனால் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக லீவ் போட்டுட்டாங்க. ஐயோ, டவுல் மாமியார் டவுல் எடுத்துட்டேன். நல்ல ஒரு வழியாக டவுல் எடுத்துகிட்டேன் வெற்றிகரமாக. கடைக்காரண்ணா நிற்கிறாரு. இடிக்குது. இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோனு பேஞ்சிருவாப்புல. அதுக்குள்ளே போயிட்டு வடையும் டீயும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுறோம். வடை பண்ணுறது என் ஹஸ்பண்ட், டீ போட போகிறது நான், குடிக்க போகிறது எங்கள் மாமியார். ஐயோ, யார் வீட்டிலே தெரியல, துணி எல்லாமே நனைஞ்சிருச்சு. நல்ல மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பக்கத்து வீட்டு மரம் நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருது. மழைக்கு பாவம் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நிற்கிதுங்க. பசு மாடு சனையாக இருக்குது. நல்ல மழை, மரம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல. வடைக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஊறட்டும்னு வச்சாச்சு. அடுப்பில் பால் இருக்குது. கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 3 பூண்டு பல் எடுத்தாச்சு. 3-4 வரமிளகா வந்துட்டு ஒரு 4 எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்துருக்காங்க. இஞ்சிலாம் ரெடியாக இருக்குது, கட் பண்ணி செய்யணும். கருவேப்பிலை கட் பண்ணிகிட்ருக்காங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை இது ஊறிட்டு இருக்கீங்க. எங்கள் மாமியாருக்கு டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் டீ தூள் நாங்கள் நிறைய போடுவேன். மூத்தார் வீட்டில் இல்லை, ஆனாலும் வந்துடுவாங்க டீ டைமுக்கு. அதனால் அவருக்கும் சேர்த்தே தான் நான் டீ போட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா மாமியார் கொச்சிப்பாங்க இல்லையா. இஞ்சிலாம் தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டுட்டு இருக்கேன். டீ டிபார்ட்மெண்ட் என்னோடது, வடை டிபார்ட்மெண்ட் என்னோடய ஹஸ்பண்டோடது. மணி 3:45 தான் ஆகுது. எங்கள் மாமியார் எங்கள் உட்காந்து பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. வடைக்கான ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இனி
இதை அரைச்சிட்டு வடை போட வேண்டியதான். இந்த டீயும் கொதிச்சுட்டு இருக்குது. மாமியாருக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு டீ தூள் நிறைய போட்டு ரொம்ப நேரம் கொதித்து அந்த பால் வாடை வரக்கூடாது, இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. அவ்வளோதான், ஒன்று பதியமாக அரைச்சி எடுத்துட்டாங்க. இனிமேல் வடை போட்டுடலாம். டீ ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வடைக்கு மட்டும்தான் சூடாக போட்டு மழைக்கு சூப்பராக இருக்கும். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். கூடவே 2 பூண்டை தட்டி போட்டு வச்சுருக்காங்க. டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் டீ குடிக்கல, எங்கள் மாமியாருக்கு மட்டும் கொடுத்துட்டோம். மீதி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு கை சுடு பட்டுருச்சு, அதான் ஒரே அழுகை. கீழே படுக்க வச்சா அழுகுறாங்க, தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் கொண்டு போய் சமாதானப்படுத்தி பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டு வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி பொரிச்சிட்டு இருக்காங்க. சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க மசால் வடை. நல்லா காரசாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன். இன்னும் ஒரு உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு இருக்குது. முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே சறுக்குன்னு போட்டுடலாம் இல்லையா, அதனால். நேற்றுலாம் ஹஸ்பண்டுக்கு ஃபீவராக இருந்துச்சு, உடம்பு முடியல. நேற்று ஈவினிங்லேருந்து தம்பிக்கும் ஃபீவர் ஆயிடுச்சு. நான் என் பையனை தம்பி தான் சொல்லி கூப்பிடுவேன். ஹஸ்பண்ட்கிட்ட கூட தம்பி எங்கே அப்படி தான் சொல்லுவேன். அது என்னவோ தெரியல, தம்பி சொன்னால் தான் ஒரு அட்டாச்மெண்ட். தம்பி முடியாமல் இருந்ததுனால நானும் ஹஸ்பண்டும் தூங்கவே இல்லை. 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். விடிய தூங்கவே இல்லை. ஹஸ்பண்ட் 5 மணிக்கு மேலே முடியலம்மா அப்படி சொல்லி படுத்துட்டாங்க. மழைன்றதுனால தான் ஜுரம்னு நினைக்கிறேன். கிளைமேட் மாறுது. மசால் வடை ரெடியாகிட்டே இருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்து பண்ணுறாரு. ஆனால் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி என்னை பழி வாங்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுறாங்களா, அப்போ தான் உள்ளேயே வேகும் இல்லையா, அதனால். வடை எடுக்க ஹஸ்பண்ட் தயாராகிட்டாங்க. வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் ஒன்று எடுத்து புட்டு பார்த்தாச்சு. அவி பறக்க டீ இருக்குது. அக்ஷய் டீ போட்டு காலவருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கூட அவி பறக்க டீ இருக்குது. பரவாயில்ல, இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட சூடு பண்ணுற மாதிரி ஆகிடும்னு நினச்சேன். எங்கள் மாமியார் எங்ககிட்ட தான் நல்லா பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைக்கிட்ட நல்லா பேசுவாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாவே எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அம்மாவும் பிள்ளையும் எதாவது பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆகிடுவாங்க. அந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சண்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயத்தில் தான் வரும். ஏன்னா மாமியாருக்கு சுகராக, மாமியார் வந்து திருடுதனமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவாங்க. அது ஹஸ்பண்ட் கண்ணில் பட்டுடும். அதனால் ஹஸ்பண்ட் வந்து சத்தம் போடுவாங்க, மாமியார் இது கூட சாப்பிட்றதுன்னா எப்படி நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த கான்வர்சேஷனு. ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். குழந்தைங்க சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, ஒரு சாக்லேட்டுக்கு அதை மாதிரி தான் இருக்கும். சாக்லேட்டுக்கும் பிஸ்கெட்டுக்கும் தான் அதிகமாக சண்டை நடக்கும் வீட்டில். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, மூத்தாரும் சரி, எங்கள் நடு மூத்தாரும் சரி, எல்லாருமே எங்கள் மாமியார் கிட்ட சண்டைக்கு போகிற ஒரே விஷயம் வந்துட்டு ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா. மாமியாருக்கு சுகரா, அதனால் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதான். ஒரு வழியாக மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நாங்கள் அவங்க அம்மா கிட்ட கண்டுபிடிக்கிறேங்க. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், சூடாக செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன். ஏன்னாங்க நான் செய்யல, உங்கள் பிள்ளை தான் செஞ்சார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, இது லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்களா? மாமியார் ரீல்ஸ் பார்க்குறாங்க, பாவம் டீ குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வடையே கைக்கு போயிருக்கு. இது 2வது வாட்டி போட்டாச்சு. மூத்தார் இன்றைக்கி பீச்சுக்கு போயிருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காராம் வீட்டிலேருந்து. சரி எனக்கு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார்.
இன்னும் வீட்டுக்கு வரல. மழை பெஞ்சு கூட விட்டுருச்சு. நாங்களும் டீ போட்டு வடையும் போட்டாச்சு. ஆனால் மூத்தார் மட்டும் இன்னும் வரவே இல்லை. அவருக்காக வெயிட்டிங். அவர் வந்தார்னா அவருக்கும் டீயும் வடையும் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. எங்கள் மூத்தார் வரும்போதே பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்துட்டார். அவர் டீயும் குடிச்சிட்டு வந்துட்டார். மழை பெஞ்சதுல அழகாக இருக்குல்ல பூ. எங்கள் மூத்தார் வாக்கிங் வந்திருக்காரு. நேற்று செம்ம மழை, கடைலாம் திறக்கவே இல்லை. இடி மழை, தெருவே பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. மணி 3 மணிக்கெல்லாம் செம்ம இடி. ஐயோ, காதை பொத்திட்டு படுக்க வச்சுட்டு இருந்தேன் என் பையனை, இல்லைன்னா அவன் பயந்துருவான்னுட்டு. மூத்தார் ஏதோ கோவமாக இருக்காரு. நம்ம அவர்கிட்ட போக வேண்டாம்.